morning to everyone. I am Dharani, studying 5th Fabulous at Oxford Metric High Secondary School. Thought for the day. Success is the sum of a small effect repeated day in, day out. Success is nothing more than a few simple discipline practiced every day. Your positive action combined with your positive thinking, the result in success. Success is the result of perfection, hard work, learning from failure, loyalty, and persistence. Thank you. Have a marvelous Monday. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆறுமுகசுதன். நான் ஆக்ஸ்போர்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். நான் பசுக்கு நீதி என்ற தலைப்பில் சிறுகதை கூற வந்துள்ளேன். குறள்: தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் பொருள். அவர் நீதியாளர், அவர் நீதியற்றவர் என்ற வேறுபாட்டை அவரவர் தம் செல்வம், புகழ், பிள்ளைகளின் ஒழுக்கம் ஆகியவற்றால் அறிந்து கொள்ளலாம். கதை: நேர்மையான ஒரு அரசன் இருந்தான். அவன் அரண்மனைக்கு முன்பாக ஒரு மணியை தொங்கவிட்டிருந்தான். நீதி தேவைப்படும் யார் வேண்டுமானாலும் அந்த கயிற்றை இழுத்து மணியை அடித்தால் உடனடியாக அரசன் வந்து விசாரித்து நீதி கூறுவான். ஒரு நாள் ஒரு பசு கயிற்றை இழுத்து மணியை ஒலித்து கொண்டிருந்தது. அரசன் தனது மந்திரிகளை கூப்பிட்டு விசாரித்த போது அவரது மகனாகிய இளவரசன் ஒரு கன்றுக்குட்டியின் மேல் தனது ரதத்தை ஓட்டினதால் கன்றுக்குட்டி செத்து போனதாக கூறினார். அதன் தாய்தான் நீதிக்காக மணியை ஒலித்து கொண்டிருந்தது என்று கேட்டபோது உடனடியாக அரசன் தனது மகனை கூப்பிட்டு தெருவில் படுக்க செய்தான். தனது ரதத்தில் ஏறி தன் மகன் மேல் ஏற்றி கொண்டு போட்டான். பசு மணியை ஒலிப்பதை நிறுத்திவிட்டது. இதன் மூலம் அநியாயம் இழைக்கப்பட்ட யாவருக்கும் நியாயம் வழங்க வேண்டும் என்பதை இக்கதை உணர்த்துகிறது. ஆகவே நேர்மை என்னும் குணத்தை கொண்டு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.